ஆந்த்ரோபிக்கோட சிஇஓ ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. இன்னும் 6 மந்த்ஸில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வேலை ரொம்பவே குறைஞ்சிடலாம், இல்லை அப்படி ஒரு வேலையே இல்லாமல் கூட போயிடலாம். ஜோஹோவோட கோஃபவுண்டர் ஸ்ரீதர் வெம்பு என்ன சொல்கிறாருன்னா, ஏஐ வந்து கம்பைலர் மாதிரி காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வேறு ஒரு வேலையை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதுதான். ஏன்னா ஆந்த்ரோபிக்கோட கிளாட் ஏஐ டூல் வச்சு இன்னைக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் பண்ணுற மெஜாரிட்டி ஆஃப் ஒர்க்கை ஆட்டோமேட் பண்ண முடியும். லாஸ்ட் இயர் வைப் கோடிங் வச்சு கோட் மட்டும் ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கரண்ட்டாக ஏஐ ஏஜென்ட்ஸ்னால டிசைனிங், டெவலப்மெண்ட், டெஸ்டிங்லேருந்து எல்லாமே பண்ண முடியும். முன்னாடிலாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு சின்டாக்ஸ் தெரிஞ்சால் போதும். ஆனால் இப்போ ஒரு சிஸ்டமே கம்பைண்டாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போலாம் இன்ஜினியர்ஸ் கோட் பண்ணுறதே இல்லை. ஏஐ எழுதுகிற கோடு கரெக்டாக குவாலிட்டியாக இருக்கான்னு மட்டும் தான் செக் பண்ணுறோம். ஃப்யூச்சரில் இதை கூட ஈஸியாக ஆட்டோமேட் பண்ண முடியும்னு பேசிக்கிறாங்க. முன்னாடிலாம் ஒரு ப்ராஜெக்டை செய்கிறதுக்கு 10 பேர் தேவைன்னா இப்போ இந்த ஏஐ டூல்ஸோட ஹெல்ப்போட 2 பேர்னால அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். இதனால ஜாப் மார்க்கெட் ரொம்பவே மாறிடுச்சு. சின்ன டீம்ஸ் இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி பெரிய ப்ராடக்ட்ஸே பில்ட் பண்ண முடியும். ஏஐனால எல்லா இன்ஜினியர்ஸையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது, ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் இன்ஜினியர்ஸை கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண முடியும். இது எண்ட் இல்லை, இது ஒரு நியூ பிகினிங். ஸோ இந்த நியூஸ்னால கிட்டத்தட்ட $1 trillion குளோபல் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீசஸ் ஸ்டாக்லேருந்து இறங்கியிருக்கு. இதனால லே ஆஃப்ஸ் வரதுக்கு ரொம்ப அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக அப்ஸ்கில் பண்ணாமல் இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி கற்றுக்காமல் இருந்தீங்கன்னா இந்த லே ஆஃப் சூழலில் மாட்டிடுவீங்க. இதை பற்றி தெரியாமல் ஃபன் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க, அப்ஸ்கில் பண்ண சொல்லுங்கள்.